வணக்கம். வார்த்தைகளாலே காலத்தையும் இடத்தையும் கடந்து போகக்கூடிய ஆற்றல் மிக்கவருள் ஒருவர்தான் ரவீந்திரநாத் தாகூர். தமது 8 வயது முதல் கவிதை எழுதத் தொடங்கிய தாகூருக்கு கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பு நோபல் பரிசை பெற்றுத் தந்தது. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு உரியவர் தாகூர். ரவீந்திர சங்கீதம் என்று சொல்லப்படும் அவரது பாடல்கள் இந்து கிளாசிக்கல், தமிழ் கிளாசிக்கல், ஃபோக், வெஸ்டர்ன் போன்ற பல்வேறு பாடல்களின் இசைகளின் சங்கமமாக இருப்பதால் காலம் கடந்தும் கூட ரசிகர்களை ஈர்த்து கொண்டு இருக்கின்றது. இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நமது நாட்டின் தேசிய கீதத்தை இயற்றியவரும் தாகூர்தான். அத்தகைய பெருமை மிக்க தாகூரின் 163வது பிறந்த நாளை கொண்டாடும் இவ்வேளையில் தாகூரின் இயல், இசை மற்றும் மனிதத்திற்காக அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கங்களை இன்று பார்ப்போம். Vanakkam, Namaskar, Namaste, welcome. Words have the power to transcend time and space, and very few have wielded this power as magnificently as Rabindranath Tagore. Join us today as we celebrate the 163rd birth anniversary of this legendary Kavi Guru. From the tender age of 8, Tagore's prodigious talent was on full display. His collection of poems, the Gitanjali, earned him the prestigious Nobel Prize Award, a remarkable feat even today. In fact, he was the first non-European to have received this award. Tagore's compositions, the Rabindra Sangeet, blends Hindustani classical, Carnatic classical, folk and Western elements in a way that has captivated audience over hundreds of years. Remarkably, both the national anthems of India and Bangladesh were born out of Tagore's poetic genius. On this occasion of his 163rd birth anniversary, let us explore his profound influence on art, music, and human spirit. இன்று நாம் இந்திய கவிஞர் தாகூர் அவர்களின் ஹேனுதான் என்ற பாடல் பற்றி பார்ப்போம். ஹேனுதான் என்ற சொல்லின் பொருள் புதுமையான ஒன்று என்பதாகும். இப்பாடல் தாகூர் இயற்கையின் மீது கொண்டுள்ள ஆழமான இணைப்பை காட்டுகின்றது. மலர்களின் தற்காலிக அழகை, மரங்களின் மெல்லிய அசைவை, சுழற்சியின் நித்திய இசையை பற்றி இப்பாடல் பேசுகின்றது. இப்பாடல் இயற்கையின் கொண்டாட்டம் மட்டும் அன்று, மனித வாழ்வியலின் ஆழமான சிந்தனைகள் பற்றியும் தெய்வீக நம்பிக்கை பற்றியும் உலகம் நிலையாமை பற்றியும் பேசுகின்றது. இப்படிப்பட்ட இயற்கையின் கொண்டாட்டத்தையும் மனித மாண்பையும் பற்றி பேசும் ஹேனுதான் பாடல் இதோ உங்களுக்காக. Let us begin today's celebration with Henutan Dakhadik Arbar. Composed just 3 months prior to Tagore's demise, this is his ode to new beginnings. Through the poetic verses, Tagore invites us to embrace the ever-renewing nature, signified by the 25th of Baisakhi, which is his birthday in Bengali calendar. Originally composed as a birthday song and later adapted with a fresh tune, it reminds us to hope for a good future. Let its uplifting message fill you up with optimism as we listen to Henutan Dakhadik Arbar. তোমারো প্রকাশ
அழகையும் மனித மாண்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அழகான பாடல்தான் ஃபூலே ஃபூலே டோலே டோலே. கவிஞரின் வரிகள் உள்ளத்தின் உயர்வான இசையுடன் இணைந்து இன்பம் தரக்கூடியதாக உள்ளதால் உலகத்தில் உள்ள எண்ணற்ற மக்களின் ஏற்றமிகு பாடலாக இது விளங்குகின்றது. நல்ல இசையை நாளெல்லாம் கேட்பவர்களுக்கு நல்வாழ்வு உண்டாகும் என்பதற்கு சான்றாக விளங்கும் இப்பாடலை கேட்டு மகிழ்வோம். Our next song, Phule Phule Dole Dole, is a gem from Tagore's dance drama, Kal Mrigya. The lyrics of this song portrays a beautiful depiction of nature, swaying flowers, gentle breeze, and flowing water. Despite its cheerful imagery, this song has a feeling of sadness and dark thoughts. Originally adapted from a Scottish song, it demonstrates Tagore's remarkable ability in including diverse influences to create a signature Rabindra Sangeet style. Let us now listen to a beautiful rendition of this song. கிருஷ்ணரோ சாந்தி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைந்து கிடக்கும் அமைதியை பற்றி பேசுகிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளை கடந்து முழுமையான பொருளான அமைதியில் திளைத்திட வேண்டும் என்ற ஆழமான கருத்தை தாகூர் தம் வரிகளில் விளையாடச் செய்துள்ளார். மேலும் சித்ரங்கதா என்ற நாட்டிய நாடகத்திலிருந்து இந்த அழகான பாடல் உருவெடுத்துள்ளது. இதோ உங்களுக்காக. Trishna Shanti is part of Tagore's dance drama Chitrangada. Its story revolves around the warrior princess of the kingdom of Manipur. She was raised as a prince by her father as he was granted the boon that only sons would be born into the family. It's a typical expression of love, self-exploration and illusions.
Immerse yourself within the lyrics and melody of Trishna Shanti, allowing the song to lead you on a journey through self-discovery. கிராம் சாரா ஓய் என்பது ஓர் அழகான நாட்டுப்புற பாடல். இது தாய்நாட்டை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஏற்படும் கலக்கமான மன உணர்வுகளைப் பற்றி பேசுகின்றது. கிராமப்புறங்களின் அழகான காட்சிகளையும் அங்கு வாழும் மக்களின் புனிதமான அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் நம்மை அந்த வங்காள தேசத்திற்கே அழைத்துச் செல்லுகின்றன. கிராமத்தின் சிவந்த மண் பாதை என்று தொடங்கும் இப்பாடல் தாகூரின் நாட்டுப்பற்றை நமக்கு கண்முன் காட்டுகின்றது. இதோ ஓர் அழகான இசையில் அமைந்த அருமையான பாடல் உங்களுக்காக. Tagore's soulful Gram Chara, a folk song with mystical ball tune, evokes the emotions of nostalgia and attachment to one's own land. This song explores the bittersweet emotions of leaving home's familiar paths. The title of the song, The Red Soil Paths of the Village, is Tagore's poetic depiction of the rural landscapes he treasured. As we listen to its lyrics, let Gram Chara or Rangamati Path transport you to Bengal's countryside and immerse yourself within it. Gram Chara
இயற்கையின் அழகு என் ஆன்மாவை நிரப்புகிறது என்ற பொருள் அமைந்த இப்பாடல் இனிய கவிதையும் கர்நாடக இசையும் ஒன்று கலந்த ஓர் கற்பக விருட்சகம். இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவரும் கலை ஆர்வம் மிக்கவராகவும் கலையுடைய இப்பூமி தாயை காப்பவராகவும் நிச்சயமாக இருப்பர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதற்கு உரிய சான்றாக திகழ்ந்தவர்தான் தாகூர். இதோ அவருடைய எழில்மிகு எகிலா போனே என தொடங்கும் ஏற்றமிகு பாடல். The title Ekila Bone Punno Prano translates to "This beauty fills my soul." It conveys Tagore's awe towards the natural world. This song is a combination of poetry and soulful melodies inspired by Carnatic musical instruments. Through this song, Tagore asks us to experience Earth's marvels. As we listen to Ekila Bone Punno Prano, experience Tagore's celebration of the nature with his poetic masterpiece. இந்தியா மற்றும் வங்காளதேசத்தின் தேசிய கீதத்தை இயற்றியவர் தாகூர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இலங்கையின் தேசிய கீதத்திலும் தாகூரின் தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா?
ஆம், நிச்சயமாக இலங்கையின் தேசிய கீதத்தையும் இயற்றியவர் தாகூரின் மாணவரே. ஆக இந்தியா, வங்காளதேசம் மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளின் தேசிய கீதத்திலும் தன் ஆதிக்கத்தை செலுத்திய ஒரே கவிஞர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தாகூர் மட்டுமே. ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக அவர் இயற்றிய நம் நாட்டு தேசிய கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து முழங்குவோம். Now we know that Rabindranath Tagore has written the national anthems of India and Bangladesh. But a lesser known fact is that even Sri Lanka's national anthem is deeply inspired by his words and music. It was actually written by one of his disciples. This fact makes Tagore the only person in the world to contribute to the national anthems of 3 different countries. Let us come together and sing our national anthem written by the great poet himself.